சகோதரிகளே, நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1க்கும் டெட் பேப்பர் 2க்கும் சேர்த்து சராசரியில 3வது டைப் வந்தாச்சு. இந்த டைப்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பாருங்களேன், நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் கொஞ்சம் கீழே வரேன். இதை பாருங்க, 2013 டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது ஒரு மாடலுக்கு 2019 குரூப் 4 கொஸ்டினும் சேர்த்து வச்சிருக்கேன். இதை பாருங்க, 9th நியூ புக்கு 2022 டெட் பேப்பர் 1லையும் கேட்டிருக்காங்க. கரெக்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் மாடலுக்கு வச்சிருக்கேன். 2023 நடந்த கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, 2012 டெட் எக்ஸாமு, 2018 2014 9th ஓல்டு புக்குன்னு இந்த மாடலில் இருக்குது. சரிங்களா? ஃபைனலாக 9th புக் பேக்கில் இருக்குது. புக் பேக்கில் இருந்தாவே ஒரு அப்படியே டைரெக்டாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தம் 7 கொஷின் தான். சரிங்களா? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 10 வருஷ டெட் எக்ஸாமில் 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஷின் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு, ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 14. ஆசிரியர் வயதை சேர்க்கும் போது சராசரி வயது 15 எனில் ஆசிரியர் வயது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதே மாடலில் கிட்டத்தட்ட நிற்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 குரூப் 2 எக்ஸாமு. இங்கே பாருங்களேன், ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி எடை 42 கிலோகிராம். அவ்வகுப்பில் ஆசிரியர் வயதை சேர்த்தால் சராசரி 1 அதிகரிக்கிறது எனில் அந்த ஆசிரியரின் எடை டேஷ் கிலோகிராம். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம இதையும் போட்டு அதையும் போடுவோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்னன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அதில் மொத்தம் 40 பேர் இருக்காங்களாம். சரிங்களா? 40 பேருக்கு நான் எடைய சராசரி எடுத்தால் 42ன்னு வருது. 40 பேருக்கு 42 சராசரி நேராக வச்சுக்கிட்டு. புரியுதுங்களா? இது எண்ணிக்கை, இது சராசரி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுங்க அழிச்சிடுறேன். இதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த வகுப்பில் ஆசிரியரோட எடையை சேர்க்கும் போது, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா மொத்தம் 40 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா எத்தனை வாத்தியாருங்க உள்ள இருப்பாங்க? ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு வாத்தியார் தான் கிளாஸ் எடுப்பாரு. 4-5 பேரா இருப்பாங்க? கிடையாது. அப்போ இப்போ 40 பேர் இருந்தாங்க. ஆசிரியரோட எடையும் அதுக்குள்ள சேர்த்துறாங்க. அப்போ ஆசிரியர் போது 40 பேர் இருந்த ஸ்டூடெண்ட்டு ஆசிரியர் ஒருத்தர் சேர்த்தா 41 பேரா மாறுமா? கரெக்டாக. ஏன்னா ஒரே ஒரு வாத்தியார் தான் இருப்பாப்ல. அப்போ இங்கே எண்ணிக்கை என்னவா ஆயிடுதுன்னா, இப்போ ஆசிரியரை நான் உள்ள சேர்க்கும் போது 41 மாறிடுது எண்ணிக்கை. கரெக்டா? 40 பேரோட எடை வந்து 42ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆசிரியரோட எடையை சேர்க்க போறாங்க. ஆசிரியர்ன்றது ஒருத்தர் தான் இருப்பாரு. அப்போ அவரை உள்ள சேர்த்தா 41 பேரா மாறிடுமா? இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, அங்க பாருங்க, சராசரி 1 அதிகரிக்கிறது. ஆல்ரெடி 42 இருந்துச்சு, இப்போ 1 அதிகமாயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஆயிடும்? 43 மாறிடும். கரெக்டா? புரியுதுங்களா? ஏன்னா அவங்கள என்ன சொல்றாங்க, 1 அதிகரிச்சிச்சு. அப்போ ஆல்ரெடி 42 சராசரி இருந்துச்சு, அதில் 1 அதிகரிச்சா 43 ஆயிடும். இப்போ இது எழுதுந்து புரியுதுங்களா? நல்லா புரியுதா? பாருங்க, 40 பேரோட சராசரி, 40 பேரோட எடை வந்து சராசரி 42ன்னு சொல்லிட்டாங்க. ஆசிரியர் ஒருத்தர் சேர்க்குறாங்க. அப்போ 41வது ஆளாக வந்துடுறாங்க. அப்போ கணக்கு பண்ணும்போது 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, 1 அதிகரிக்கிறதுனா 42 இருந்தது 43 மாறிடும். அதை இங்கே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ எழுது புரியுதா? இப்படி எழுதிங்க. எழுதிட்டு இந்த பாருங்க, இங்கே நான் போடுறேன் பாருங்க, இந்த 40க்கும் 41 கழிங்க. அதே மாதிரி அந்த பக்கம் 42 43 கழிங்க. கழிச்சா இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். கரெக்டாக? ஏன்னா 40ல் 41 போனால் 1, 42 43 போனால் 1. மைனஸ்லாம் வரத்த மைனஸ்லாம் கன்சிடர் தேவை. இது ஒரு ஷார்ட் கட்டு. சரிங்களா? அப்புறம் -1 அப்படிலாம் போட தேவை. ஜஸ்ட்டு நமக்கு என்னன்னா, இந்த பக்கம் கழிச்சு வரக்கூடிய விடையும் அதே மாதிரி இந்த பக்கம் கழிச்சு வரக்கூடிய விடையும் சமமாக இருக்கும். அப்படி அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் 2 பக்கமும் சமமாக இருக்கணும். அப்படி 2 பக்கமும் சமமாக வந்துருச்சுன்னா நம்ம தெருவுலலாம் ஒரு கோலம் போடுவோம் இல்லை? இப்படி இந்த ஒரு கோலத்தை போடுங்க. போட்டுட்டு அந்த வட்டத்தில் இருக்கிற நம்பரை கூட்டுங்க. ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 2 பக்கமும் சமமாக இருந்தால் தான்
சமமா இல்லைன்னா சமமா மாற்றணும். ஓகே, அப்போ 40 43 கூட்டினா 83ன்னு வரும். அதே மாதிரி 42 41 கூட்டினா 83 ஒரு 2 பக்கம் கூட்டி பாருங்க. ஏன்னா 2 பக்கமும் சேம் நம்பராக வந்துச்சுன்னா கரெக்ட், 100% கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ 83 ஆப்ஷன் சி தான் சரியானது. இதில் என்ன ஃபார்முலா, என்ன கணக்கு போட்டு சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. மேபி புரியாமல் இருக்கும். அப்போ இந்த கணக்கு பாருங்க, தெளிவாக புரியும். 20வது கேள்வி என்ன சொன்னோம், ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவருடைய சராசரி வயது 14. அப்போது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அங்கே 30 பேர் இருக்காங்க, அவங்களுடைய வயதை வந்து சராசரி எடுத்தால் 14ன்னு வருதான். கரெக்டா? கரெக்ட். அதுக்கு அடுத்தது இப்போ ஆசிரியர் வயதை சேர்க்குறாங்களாம். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் 30 பேர் இருக்காங்க, ஆசிரியர் வயதை சேர்க்குறாங்க. அப்போ 30 பேராக இருந்தது, ஒரு வாத்தியார் தான் கிளாஸ் ரூமில் இருப்பார். அப்போ ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ 30ஆக இருந்து 31 பேராக மாறிடுமா கணக்கு? 30 பேரோட சராசரி வயது வந்து 14. இப்போ ஆசிரியர் ஒருத்தரை சேர்த்தா 31 மாறும். அப்போ என்ன சொல்ல வராங்க, இப்போ 31 மாறிடுச்சு. இப்போ சராசரி என்னன்னா 15ன்னு இவங்கள தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆசிரியர் வயதை சேர்த்தா சராசரி 15ஆ மாறிடுதான். அப்படின்னா அந்த சேர்த்தாங்கல்ல ஆசிரியரோட வயது என்ன? போன கொஸ்டின் அதான் கேட்டிருப்பாங்க. ஒருத்தர் உள்ள வந்தார்ல, அவருடைய எடை என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எங்க ஆசிரியர் வராருல, அவருடைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சேர்க்கப்பட்டவரை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அது புரியுதா? புரியுது. இப்போ என்ன பண்ணுங்க, இதை எழுதிருங்க. எழுதி முடிச்சிட்டோம்னே முதல்ல இந்த 30 31 கழிங்க. அதே மாதிரி 14 15 கழிங்க. 30ல் 31 போனால் 1 வரும், 14ல் 15 போனால் 1 வரும். 2 பக்கமும் சமமாக வந்துருச்சு. எந்த நம்பர் ஒன்றாலும் வரலாங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்று தான் வரணும்லாம் அவசியம் கிடையாது. எந்த நம்பர் ஒன்றாலும் 2 பக்கமும் சமமாக வந்துட்டா ஓகே. வந்துடுச்சுன்னா கோலம் போடுங்க. இப்படி புரியுதுங்களா? கிராஸாக கோலம் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ என்னன்னா அப்படியே அந்த கோலத்துக்குள்ளே இருக்கிற நம்பரை கூட்டிங்க. இது பாருங்க, இந்த 30யும் 15யும் கூட்டினா 45 வரும். மறுபடியும் நீங்கள் இந்த பக்கம் கூட்டி பார்த்துருங்க. 31யும் 14யும் கூட்டினா 45 வரும். கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் 45. சி தான் சரியானது. சரி, எனக்கு ஒரு டவுட்டே, 2 பக்கம் கூட்டும்போது வெவ்வேறு மதிப்பு வந்துச்சுன்னா நான் சார் பண்ணுறது. அதாவது இந்த மாதிரி சமமாக வந்துருச்சு, 2 பக்கம் கழிச்சா சமமாக வருது இல்லையா? சமமாக வந்தால் கோலம் போட்டுறீங்களே, கோலம் போட்டுட்டு கூட்டுறீங்களா? கூட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு 2 பக்கமும் சமமாக தான். இப்போ இதில் 45னா இங்கேயும் 45 தான் வரும். சப்போஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டா கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் 45 வருது, வேறு பக்கம் ஏதோ ஒரு நம்பர் வருது சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கூட்டினதுக்கு பதிலாக கழிக்கணும், அவ்வளோதான். புரியலையா? ஆனால் புரியவேணா, முதல் வாங்க. 2வது கொஸ்டின்ல இத்தனை கேள்வி கேட்டால் எப்படிங்க? வாங்க போய் பழக்கமும் உள்ளே போய். அடுத்தது 22வது கேள்வி. கிரிக்கெட் வீரர் டோனி முதல் 30 ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்படுகிறது. கணக்கிடப்பட்டு இருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம்னா ரன்னு 73 ஆக உயர்ந்தது. ஏனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ரன் வந்து எவ்வளோ பாருங்க. அந்த ஒரு அந்த சேர்ந்ததான் கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படின்னா இப்போ நம்ம தலை டோனி இருக்காப்புல, அவர் வந்து 30 மேட்ச் விளையாடுறாரு. 30 மேட்ச்சில் சராசரி ரன் வந்து பார்த்தீங்கன்னா 72 அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 31வது மேட்ச் விளையாடுறாரு, அப்படி தானே சொல்கிறாங்க. அது பாருங்கள், 31வது மேட்ச். அப்போ ஒரு மேட்ச் இன்க்ரீஸ் ஆகுது. 30 இருந்தது 31 இன்க்ரீஸ் ஆகுது. 31வது மேட்ச்சுக்கு அப்புறம் அவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து சராசரி ரன் வந்து 73 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா இப்போ அந்த 31வது மேட்ச்சில் அவர் எவ்வளோ ரன் எடுத்திருப்பார்? நீங்கள் நல்ல கொஸ்டின் நோட்டம் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் முதல்ல ஆசிரியர் ஒருத்தர் உள்ளே வருவாங்க. அப்போ ஆசிரியரோட எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த கேள்வியில் ஆசிரியரோட வயது, ஆசிரியர் உள்ளே வருவாங்க, அந்த உள்ள வர நபரோட வயது கேட்டிருப்பாங்க. இப்போ இதில் கூட பாருங்கள், 31வது மேட்ச் டோனி விளையாடுறாப்புற அதில் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது யாரோ ஒருத்தர் உள்ளே வராங்க, அப்படி இல்லைன்னா வெளியே போகிறாங்க. ஸோ உள்ளே வந்தாலோ வெளியே போனாலோ அவங்கள மட்டும் பர்டிகுலராக கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட்கட் 100% கிளிக் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 30 31 கழிங்க. அதே மாதிரி இங்கே 72 73 கழிங்க. 30ல் 31 போனால் 1 வரும், 72ல் 73 போனால் 1 வரும். 2 பக்கமும் சமமாக இருக்குது. எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சமமாக வந்துருச்சுன்னா கோலம் போடுங்க. இந்த பாருங்க, இப்படி கோலம் போட்டுங்க.
போட்டுட்டு உள்ளே இருக்கிற நம்பரை கூட்டுங்க. இந்த 30யும் 73யும் கூட்டினா 103ன்னு வரும். இந்த பக்கம் கூட்டுங்க, 31 73 கூட்டினா 103ன்னு வரும். ஸோ ரெண்டு பக்கம் 103 வந்ததால் அப்போ 31வது மேட்ச்சில் 103 ரன் வச்சிருக்காரு. டே விசில் பறந்துருக்கோம். சூப்பர், தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் ஓகே. நம்ம ஒரு 3 கொஷின் பார்த்தோம். ரெண்டு பக்கமும் சமமா வந்துச்சு. ஓகே, சமமா வரலனா வாங்க அதை பார்ப்போம். பாருங்க, இது 9th நியூ புக் 2022 டெட் பேப்பர் 1லையும் கேட்டிருக்காங்க. 7 மதிப்புகளின் சராசரி 81. அவற்றில் ஒரு மதிப்பை நீக்கும் பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி 78 ஆக எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளோ? நான் பாருங்க நல்லா. இப்போ 4வது கொஸ்டின் வந்துட்டோம். அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒரு எண் உள்ளே வந்தா அந்த எண் என்ன, அந்த எண்ணோட வயசு என்ன, அந்த எண்ணோட இடம் என்ன, அந்த வரக்கூடிய நபரை தான் கேட்குறாங்க. அப்படி இல்லை வெளியே போகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த வெளியே போகிறவங்களோட வயசு என்ன, வெளியே போகிறவங்களோட இடம் என்ன, வெளியே போகிறவங்களோட மதிப்பு என்ன, அப்படி தான் கேட்பாங்க. ஸோ யாரை நீக்கிறாங்களோ இல்லை வராங்களோ அவங்கள தான் கொஷினாக கேட்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்படி கேட்டால் இந்த ஷார்ட்கட் சூப்பராக வரும். இப்போ என்னென்னா 7 மதிப்புகளின் சராசரி, 7 பேரோட சராசரி 81ன்னு கணக்கு பண்ணிட்டாங்க. அவற்றில் ஒரு மதிப்பு, அதாவது ஒருத்தரை நீக்கிறாங்க. அப்போ 7 பேர் இருக்காங்க, 7 பேரில் ஒருத்தரை நீக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தரை நீக்கிட்டா 6 பேராக மாறிடுமா? இப்போ ஒருத்தர் சேர்த்தா 7 கூட 1 சேர்த்தா 8ன்னு மாறும். நீக்குனா 7ல் 1 கழிச்சுக்கிட்டா 6ன்னு மாறிடும். ஸோ இப்போ இதோட சராசரி என்னன்னா, இங்கே பாருங்க, ஒரு எண்ணை நீக்கும் பொழுது 78ஆக மாறிடுதான் சராசரி. அப்போ என்ன பண்ணுது, ஒரு எண் நீக்கிட்டாங்க, அப்போ 6 எண்ணா மாறிடுது. அப்போ சராசரி கணக்கு பண்ணால் 78 அப்படின்னு வருது. அப்படின்னா அந்த நீக்கப்பட்ட எண் என்ன? இதான் கேள்வி. இது 9th நியூ புக்கில் இருக்கிறதால இந்த கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் இப்படி கழிக்கணும், இந்த பக்கம் இப்படி கழிக்கணும், அப்படி தானே? ஸோ 7ல் 6 போச்சுன்னா 1 அப்படின்னு வரும். இங்கேயும் 1 வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 81ல் 78 போனால் 78னா 2 3ங்க கழிச்சா 3 வருது. அடடா, 1 2 பக்கமும் 3 வந்தால் சூப்பர், அவ்வளோதான். நம்ம பாட்டு கோலம் போட்டு கூட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் ஒரு நம்பரோ இன்னொரு பக்கம் இன்னொரு நம்பரோ வந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன சார் பண்ணால் 2 பக்கமும் சேம் நம்பராக மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். அதாவது இங்கே ஒரு இப்போ 81ல் 78 கிச்சா 3 வந்துச்சுல்ல, இந்த 3 ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க, அந்த 7 கூடயும் 6 கூடயும் பெருகுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 1 இருக்குல்ல, இந்த 1 7ல் 6 போச்சுன்னா 1 வந்துச்சுல்ல, அந்த 1 81 கூடயும் 78 கூடயும் பெருகுங்க. இப்படி பெருகுனா நம்ம கழிச்சா ஆன்சர் சமமாக வந்துடும். புரியுதுங்களா? இப்போ போன கொஸ்டினில் நம்ம இந்த 2 பக்கம் கழிக்கும் போது 1 வந்துச்சு இல்லை. ஸோ அது எந்த நம்பர் வேணாலும் வரலாம்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ நான் இந்த கணக்கில் கழிக்கும் போது ஒரு பக்கம் 3 வருது, ஒரு பக்கம் 1 வருது கழிச்சா. அப்போ நமக்கு என்ன பண்ணோம், 2 பக்கமும் சமமாக வந்தால் தான் ஷார்ட்கட் செல்லுபடி ஆகும். அப்போ நான் சமமாக மாற்றத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, இங்கே கழிச்சு 81ல் 78 கழிச்சா 3 வந்துச்சுல்ல, அந்த 3 ஆப்போசிட்டில் இருக்கிற 7 கூடயும் 6 கூடயும் பெருகுவேன். அதே மாதிரி இங்கே இப்போ 1 இருக்குது, 1 எதை பெருக்குனா அதாங்க வரும், பிரச்சனை இல்லை, அது பெருக்கு கூட வேணாம். ஆனால் இந்த இடத்துல 2 இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இங்கே 7ல் 6 கழிச்சா என்ன மதிப்பு வருதோ அந்த மதிப்பை ஆப்போசிட்டில் இருக்கிற 81 78 பெருகுங்க. இப்படி பெருகிட்டா சமமாக ஆகிடும். பார்க்கலாமா? இப்போ 7 என்ன வரும், 7 3 21 ரைட்டு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 21 அப்படின்னு போட்டுக்கலாம். பெருகிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 3 6 பெருங்க, 6 3 18 வரும். இந்த இடத்துல 18 போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 எதை பெருங்களா அதான் வரும். அப்போ 81 78. இப்போ பாருங்க, நான் பெருகிட்டேன். புரியுதா? கிராஸாக பெருகிட்டேன். இப்போ கழிச்சு பாருங்க, 21ல் 18 போனால் 3, 81ல் 78 போனால் 3. அடடே, அவ்வளோதான். இந்த சம வரத்துக்கு தான். ஏன்னா இப்போ சம வந்துச்சுன்னா கோலத்தை போடுங்க, நெக்ஸ்ட்டு கூட்டுங்க, ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இப்போ நான் 2 பக்கமும் சமமாகிடுச்சு 3 3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கோலத்தை போட்டு கூட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்போது 81 கூட 18 கூட்டினா 99 அப்படின்னு வரும். இந்த பக்கம் 78 21 கூட்டினா 99ன்னு வருது. ஸோ 2 பக்கமும் 99 வரத்தால ஆன்சர் 99. ஆப்ஷன் டி தான் சரியான விட. எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை. ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க போடுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க, பார்ப்போம். அடுத்த கேள்வி,
அடுத்தது இது 7/2/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம மாடல் இருக்குது. என்னன்னா 5 எண்களின் சராசரி 27. அதில் ஒரு எண்ணை நீக்கும் பொழுது சராசரி 2 குறைகிறது எனில் விடுபட்ட எண் அப்படின்னு கேட்டாங்க. கொஸ்டின் பாருங்க, சிம்பிளா என்னன்னா இப்போ 5 பேரோட சராசரி 27ன்னு கணக்கு பண்றாங்க. அதில் ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. இதில் 5 பேர் இருந்தவங்களும் ஒருத்தர் நீக்கிட்டாங்க. அப்போ 4 பேராக மாறிடுவாங்க. கரெக்டா? 4 பேர் மாறினதுக்கு அப்புறம் ஒரு எண்ணை நீக்கினதுக்கு அப்புறம் சராசரி 2 குறையுது. ஸோ 2 குறையுதுன்னா ஆல்ரெடி 27 இருந்துச்சு, அதில் 2 குறையுது. அப்போ 25ல் 2 குறைஞ்சா 25ன்னு மாறும். புரியுதா? புரியுதுங்களா? இவங்க என்ன மீனிங் சொல்கிறான்னு பாருங்க. ஸோ 5 என்னோட சராசரி 27, நான் 5 27 எழுதிக்கிட்டேன். இதில் ஒரு எண்ணை நீக்கிறாங்களா, அப்போ 5 பேர் ஒருத்தர் நீக்கிட்டா 4 பேராக மாறிடும். அதனால சராசரி 2 குறையுமா. ஆல்ரெடி 5 பேருக்கு சராசரி 27 இருந்துச்சு, ஒருத்தர் குறைச்ச உடனே 2 குறையுதுன்றாங்கன்னா அப்போ 25ல் 2 கழிச்சுங்க. மேபி 2 அதிகரிக்குதுன்னு சொன்னாங்கன்னா 27 கூட 2 கூட்டிங்க. ஓகேவா? அதிகரிக்குதுன்னா கூட்டிங்க சராசரியில், இதில் குறையுதுன்னா கழிச்சுங்க. புரியுதா? அப்போ 27ல் 2 கழிச்சா 25 வரும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு நம்பர் செட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பக்கம் சமமாக வருதான்னு பார்க்க 5ல் 4 கழிச்சா 1ன்னு வரும். 27ல் 25 கழிச்சா 2ன்னு வருது. அடடா, 1 2 பக்கமும் 2 2ன்னு வரணும், இல்லை 2 பக்கமும் 1 1ன்னு வரணும். ஆனால் நமக்கு வந்து மாறி மாறி வந்துருச்சு. ஸோ மாறி மாறி வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கணும். என்னென்னா இங்கே 2ன்னு வந்துச்சுல்ல, இந்த 2 எதிரில் இருக்கிற 5 கூடியும் 4 கூடியும் பெருக்குங்க. இங்கே 1ன்னு வந்துச்சுல, இந்த 1 எதிரில் இருக்கிற 27 கூடியும் 25 கூடியும் பெருக்குங்க. ஒன்றா கூட அது எதை பெருக்கினா தான் வரும், அதை கன்சிடர் பண்ண வேணாம். மேபி நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? பெருங்க. 1 5 5 5 10ன்னு வருமா? 2 4 பெருக்கினா 1 4 4 இருந்தாங்க 8ன்னு வருமா? ஓகே. 1 எதை பெருக்கினா அதான் வரும். அப்போ இந்த பக்கம் 27, இந்த பக்கம் 25. கரெக்டாக பாருங்க. கரெக்டுப்பா. இப்போ கழிச்சு பாருங்க, 2 பக்கமும் 10ல் 8 போச்சுன்னா 2 வரும். 27ல் 25 போனால் 2 வரும். அடடே, சமமாயிடுச்சா? சமமாயிட்டாவே கோலத்தை போடுங்க. இப்படி கோலம் மறுபடியும் சொல்கிற, சமமாக வரலன்னா நம்ம இப்போ பண்ண மாதிரி பண்ணணும். சமமாக வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான். கோலத்தை போட்டு இப்போ அந்த கோலத்தில் இருக்கிற நம்பரை கூட்டினாவே முடிஞ்சிருச்சு. 25 கூட 10 கூட்டினா 35ன்னு வரும். 27 கூட 8 கூட்டினா அதுக்கு 35 தான் வரும். ஸோ 2 பக்கம் 35 வரத்தால ஆப்ஷன் ஏ 35 தான் சரியானது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ ஒரு ஹோம்ஒர்க் 9th ஓல்டு புக்கை, அதுக்கப்புறம் 2014 குரூப் 1 2018, அதுக்கப்புறம் 2012 டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பட் அது பழைய புக்கில் இருக்கிறதால அப்படி கேட்டிருப்பாங்க. அப்போலாம் 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கினால், அப்போ 5 பேரில் ஒருத்தர் நீக்கினா 4 பேர் ஆகிடும். அப்படி நீக்கினா பாருங்க, நீக்கும் பொழுது சராசரி 4 குறையுது. ஆல்ரெடி வந்து 32 இருந்துச்சு, அதில் 4 குறைஞ்சிடுதான். அதை என்ன நம்பர் போட்டு இப்போ என்ன பண்ணுங்க, 2 பக்கம் கழிச்சு பாருங்க, சமமாக வராது. வரலன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 2 பக்கம் கழிச்சு வந்தக்கூடிய நம்பரை அப்படியே ஆப்போசிட்டில் பெருக்கிங்க. சொல்கிறது புரியுதா? பெருக்குனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சமமாக இருக்கும். கோலத்தை போடுங்க, ஆன்சர் சொல்லுங்கள். கூட்டி 72 ஆப்ஷன் ஏ, பி 48, சி 46, டி 47 போடுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது ஃபைனல் கேள்வி. பி கியூ ஆர் எஸ் மற்றும் டி இன் சராசரி 28, பிஆர்டி இன் சராசரி 24 எனில் QSX சராசரியை காண்க. 9th நியூ புக் பேக் 2021 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. என்ன கேள்வி? அதாவது PQRST இவங்களோட சராசரி 28. ஆக்சுவலி இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இதில் கூட பாருங்களேன், 5 எண்களோட சராசரி 27. அந்த 5 பேர் யாருக்கு தெரியும்? ABCDE அப்படின்னு நம்மளே பேர் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 5 பேருக்கு சராசரி எடுத்தால் 27 வருது அப்படின்றாங்க. பட் அந்த 5 பேர் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே PQRSTன்னு இருக்குல்ல. ஸோ 1 2 3 4 5 பேர். அப்போ 5 பேரோட சராசரி 28ன்னு எழுதிக்கிறேன். அந்த PQ யாருன்னா இருந்தால் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு தேவை சராசரி கண்டுபிடிக்கணும் 5 பேருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 5 பேருக்கு சராசரி கண்டுபிடிச்சா 28 வருது. மறுபடியும் PRT 3 பேர். ஸோ 3 பேரை சராசரி 24ன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே 3 பேர்னு எழுதிக்கிறேன். 3 பேரோட சராசரி 24 அப்படின்றாங்க. கரெக்டாக 24. எஸ். ஓகேவா? அப்படின்னா இப்போது கேட்கறது 2 பேரை கேட்டிருக்காங்க. QSோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேர் கேட்டிருக்காங்க, நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இது போட்டுருவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 3 கழிச்சா 2ன்னு வரும். ஆமாம். அதேமாரி 28ல் 24 கழிச்சா நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள். 28ல் 24 கழிச்சா 4 வரும். கரெக்டாக? கரெக்ட். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது. 2 பக்கம் சாமான் தான். கொஷின் ஒரு மேட்டர் கிடையாது, ஈஸியாக கிராஸாக கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வெவ்வேறு நம்பர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே 4 இருக்கா, அது ஆப்போசிட்டில் 5 கூடயும் 3 கூடயும் பெருகணும். இந்த பக்கம் 2 இருக்கா, பாருங்க இந்த கணக்கில் 2 வந்திருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கிற 28 கூடயும் 24 கூடயும் பெருகணும். பெருகுனா அதுக்கப்புறம் கழிச்சு பாருங்க, கரெக்டாக வரும். 100% கரெக்டாக வரும். சரிங்களா? அப்போது 4 கூட 5 பெருகுனா ஐநாங்க 20, 4 12 அப்படின்னு வரும். ஓகே ஓகே. இப்போ 2 கூட 28 பெருங்க. 28 2 முறை போட்டால் 56ன்னு வரும். 8 8 16, எஸ் 56. ஓகே. அதுக்கு அடுத்தது 2 வந்து 26 பேருக்குன்னா, அதான் 2 முறை 24 24 48 அப்படின்னு வந்துடும். ஸோ 48. இப்போ கழிச்சு பாருங்க. 20ல் 12 போச்சுன்னா 8 வரும். 56ல் 48 போனால் 8 வரும். சாமா வருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ சாமா பார்த்துட்டோமா? கோலத்தை போடுங்க. ஸோ இப்படி ஒரு கோலம், இப்படி ஒரு கோலம் போட்டாச்சா? கூட்டுங்க. கூட்டினா 20 48 கூட்டினா 68 வரும். ஆமாம். 12 கூட 56 கூட்டினா 68 வரும். ஆமாம். அப்போ ஆன்சர் 68. அப்படியா? போய் பாருங்கள் ஆன்சர் 68 இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஐயோ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 6 கணக்கு பார்த்தோம். ஒவ்வொரு கணக்குலையும் ஒருத்தர் சேருவாங்க. இப்போ ஆசிரியர் உள்ளே சேருவார், அதுக்கப்புறம் ஒரு எண் நீங்கும். ஸோ அந்த நீக்கப்பட்ட எண்ணோ இல்லை சேர்க்கப்பட்ட அந்த பர்டிகுலர் நம்பர் தான் கொஸ்டினாக கேட்டாங்க, நம்ம பண்ணி போட்டுடும். ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை பிஎஸ் அப்படின்னு 2 பேரை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருக்கான சராசரின்னா, இப்போ நீங்கள் போட்டது ஒருத்தருக்கு சராசரி தான் போட்டிருக்கீங்க. 68ன்றது ஒருத்தரோடது. இப்போ எனக்கு என்ன தேவை, 2 பேர் வேணும். அப்போது இந்த 68ல் 2ஆல் வகுத்திருக்க கொஞ்சம் ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாவே 2 பேர் கேட்டாவே 2ஆல் வகுத்துருங்க. 3 பேர் கேட்டால் 3ஆல் வகுங்க. எத்தனை பேர் கேட்குறாங்களோ அத்தனையால் வகுத்துருங்க டு ஃபைனில். அப்போ 2ல் பாதி 1, 68ல் பாதி எம்புட்டு வருது பாருங்க. 68ல் பாதி 34. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஆன்சர் 34. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அடுத்த டைப்பு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹோம்ஒர்க்ஸ் மறக்காமல் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். பட் புரியலன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.